நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குமார் மில்லக்கல் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீப்சீக். ஏற்கனவே ஒரு சின்ன ஷார்ட் போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்களுக்காக வேண்டி இது கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். வேற ஒன்றும் இல்லை, அன்றைக்கி ஒரு 3 கேள்வி கேட்டோம். முதல் கேள்வி, தியனான்மென் ஸ்கொயரில் அப்படி என்ன தான் நடந்தது? ஸோ அதுக்கு அது அப்படி ஆலோசிச்சுட்டு பதில் சொல்லிச்சு, இல்லை அது எனக்கு ஸ்கோப்புக்கு அப்பாற்பட்டது, நமக்கு வேறு ஏதாவது பேசலாமே. சரி, ஓகே, உங்கள் ஊரை பற்றி பேசணும், எங்கள் ஊரை பற்றி பேசுவோம். அருணாச்சல் பிரதேஷ் எங்கே தான் இருக்குது? அதுக்கும் அது ரொம்ப யோசிச்சுட்டு சொல்லிச்சு, இதுவும் எனக்கு ஸ்கோப்புக்கு அப்பாற்பட்டது, நமக்கு வேறு ஏதாவது பேசலாமேன்னு. சரி, ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வியை மட்டும் கேட்டு நான் முடிச்சுக்கிறேன்ப்பா. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் என்னவெல்லாம்? அதுக்கு இது இவ்வளோ கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். உடனே சொல்லிச்சு, நான் முதலே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரிப்பட்ட கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க, நம்ம வேறு ஏதாவது கௌரவமாக பேசுவோம்னு சொல்லிச்சு. சரி, இப்போ கௌரவமான விஷயத்துக்கே நம்ம வருவோம். இந்த டீப்சீக் அண்ணன் வந்து கடை திறந்து ஒரு அதிக நாள் ஆகலை, அதுக்கு முன்னாலே அவரோட கைவரிசையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சவுத் கொரியாவோட யூசர் டேட்டா அப்படியே அவங்க சாக்கில் எடுத்து கொண்டு விற்றுட்டாங்க. யாருக்கிட்ட? சைனாவில் ஒரு பெரிய ஐசிஎம் இருக்குது, டிக்டாக், அதோட முதலாளிகள் பைட் டான்ஸுங்கிற ஒரு கம்பெனி, அவங்கக்கிட்ட அதை அப்படியே இது விற்றுட்டாங்க. இது சவுத் கொரியாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க ஆக கோபத்தில் இருக்கிறாங்க. உடனே சொல்லிட்டாங்க, இவனை மிதித்து வெளியில் ஆக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டீப்சீக் வந்து சவுத் கொரியாவிலேருந்து வெளியில் அனுப்பி ஆகி விட்டது. அது மட்டும் இல்லை, சவுத் கொரியாவில் உள்ள கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்தும் டீப்சீக் வெளியேற்றப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, ஆஸ்திரேலியா, தைவான், யூரோப்பியாவின் சில நாடுகள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இப்போ இந்தியா, இவங்க எல்லாருமே இந்த வழியில் யோசிக்க தொடங்கிட்டாங்க. அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கட்டும். இதில் நம்ம என்ன பண்ணலாம்? நீங்கள் ஆர்வ மிகுதியில் ஏதாவது நீங்கள் உங்கள் மொபைலில் டீப்சீக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம். தயவுசெய்து அதை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். ஏன்னா டீப்சீக்கு எந்த அளவுக்கு டீப்பாக நம்மளை சீக் பண்ணுறதுங்கிறது நமக்கு தெரியாது. டெஸ்க்டாப்லேயும் போய் பெரிய இடபாடு வச்சுக்கண்டாம். அதனால நம்ம பெட்டர் பி சேஃப் அண்ட் டேக் கேர். குட் பை.